சரியான நேரத்தில் சரியான கதை. ஆடாமல் இருக்கிற நிதானமான தண்ணியில் உங்கள் முகத்தை பார்க்குறப்போ கண்ணாடியில் பார்க்குற மாதிரி தெளிவாக தெரியும். இப்படி தான் வாழ்க்கையும். இது ஏன் சொல்கிறேன்னு இந்த கதையை கேட்டால் உங்களுக்கு புரியும். காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பையன் பயங்கர டென்ஷனாக வீட்டுக்கு வந்து அவன் தங்கச்சியும் அவங்க அம்மாவையும் திட்டுறான், கத்துறான். அவங்க அப்பா அதை பார்த்துட்டு கோவப்பட்டு அவன் கையை பிடிச்சி கிச்சனுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு சட்டி முழுக்க தண்ணி பிடிச்சி ஸ்டவ் மேலே வச்சுட்டு உன் மூஞ்சி தெரியுதான்னு பாடுறான் அப்படிங்கிறார். அவன் அதை பார்த்துட்டு தெளிவாக தான் தெரியுது அப்படிங்கிறான். அந்த ஸ்டவ்வை ஆன் பண்ணி அந்த தண்ணியை கொதிக்க விடுறாரு. அந்த கொதிச்சு கொப்பளிக்கிற தண்ணியில் இப்போ உன் முகத்தை பாடுறா அப்படின்னு சொல்கிறார். உடனே அவன் பார்த்துட்டு இல்லை தெரியல அப்படிங்கிறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, இதே மாதிரி தான் உன் வாழ்க்கையும். நீ கோவத்தில் இருக்கும் போது நீ யாருங்கிறத நீயும் மறந்துடுவ. உன்னை சுற்றி இருந்து உன் கூட பேசுகிறவங்களும் நீ யாருங்கிறத புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ நீ கோவமாக இருக்கிறப்போ உன்னை ஒரு 2 நிமிஷம் தனிச்சுக்கோ, தனிமைப்படுத்திக்கோ, தெளிவாக சாந்தமாக. அதுக்கப்புறம் நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ வந்து அவங்கக்கிட்ட பேசு. கோவத்தில் இருக்கும்போது எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க. உங்களை நிறுத்தி நிதானமான பிறகு எந்த டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, என்ன பேசுகிறதா இருந்தாலும் சரி, சரியாக பேசுங்க. சரியான நேரத்தில் சரியான கதை. நாளைக்கு பார்க்கலாம்.